ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி ஒரு சிம்பிளான டிப்ஸ் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நம்ம ஸ்கின் நல்லா பிரைட்னஸாக நல்லா பளபளன்னு தெரியும், அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸு தான் இது. ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம ஃபாலோ பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கும், நம்ம முகத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கும். வீக்லி 2 டைம்ஸு இது அப்ளை பண்ணலாம், இல்லை 3 டைம்ஸ் கூட அப்ளை பண்ணலாம். இப்போ நீங்கள் காலையில் சாயங்காலம் எடுத்துக்கினீங்கன்னா 2 நாளைக்கு ஒரு வாட்டி, இல்லை 3 நாளைக்கு ஒரு வாட்டி, வீக்லி 2 டைம்ஸு நீங்கள் இதை அப்ளை பண்ணினா அந்தளவுக்கு நல்ல ஒரு பிரைட்னஸ்ஸு, நல்ல ஒரு ஷைனிங் பல நம்ம ஸ்கின்னு ஜொலிக்கும். அது என்ன பொருள், என்ன மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது ஓட்ஸு. இது வந்து நம்ம இந்த பாலில் எந்த ஃப்ரூட்ஸுங்க கூட, எந்த ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு விருப்பம் இருக்குது அந்த மாதிரி போட்டு நம்ம சாப்பிட்றோம், இல்லை பசங்களுக்கு கொடுக்குறோம். ரொம்ப நல்லது ஓட்ஸு. இது நம்ம ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது போது நம்ம அது வந்து அரைச்சி ஃபேஸ் பேக்காக போட்டாக்கா, இல்லை ஒரு ஃபேஸ் க்ரீம் பண்ணாக்கா இந்த அளவுக்கு ஒரு பிரைட்னஸ் நம்ம ஸ்கின் கொடுக்கும். நல்லா ஒரு பளபளன்னு இருக்கும். நீங்களே பாருங்கள், அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு இது நம்ம ட்ரை பண்ணிவிட்டு இது பண்ணும். அதனால தான் நான் ட்ரை பண்ணிட்டு தான் உங்கள்கிட்ட நான் இந்த ஷேர் பண்ணிக்கிறேன். பாருங்கள், ஒரு பவுல் அளவுக்கு நான் இந்த ஓட்ஸு எடுத்து வச்சுருக்கிறேன். நானும் வாங்கியது வந்து கோதுமை. இதில் வந்து சிலது மிக்சிங்கில் கூட வருது, இதனால நான் கோதுமை இது வாங்கியிருக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பவுல் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது மிக்சி ஜாரில் எடுத்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக இருக்கணும். அப்படியும் உங்களுக்கு அரைச்சும் நம்ம வடிகட்டி யூஸ் பண்ணி இது பண்ணாலும் அந்த துப்பி இருக்குதுன்னா கூட பரவாயில்ல, அதை எடுத்து வச்சுட்டு மறுபடியும் இன்னொரு தடவை நீங்கள் அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரு தடவை நம்ம அரைச்சி வச்சுக்கணும்னா ஸ்டோர் பண்ணி நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து இதில் சேர்க்க வேண்டியது பச்சை பால் தேவையான அளவுக்கு. சில பேர் வந்து இந்த மாதிரி அரைச்சி வைக்காத இது ஓட்ஸும் எவ்வளோ இந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஃபேஸ் பேக்குக்கு வேணும், அப்புறமா அதிலே பாலும் சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கணும். அப்படி கூட ஃபேஸ் பேக் போடலாம். நான் வந்து இந்த மாதிரி எடுத்து அரைச்சி பவுட்ரு பண்ணிக்கிறேன். நல்லா நைஸாக நம்ம எந்த அளவுக்கு அரைச்சி பவுட்ரு பண்ணி வச்சுக்கிறோமோ ஒவ்வொரு தடையும் ஃபேஸ் பேக்கு இதில் டிஃப்ரெண்ட் டைப்பாக நம்ம யூஸ் பண்ணலாம். அதுலேயும் இந்த ஆயில் ஸ்கின்னுங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எந்த அளவுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்குதுன்னு சொல்லிட்டுன்னு. பால் வந்து பச்சை பாலாக தான் இருக்கணும், ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிது. நம்ம ஸ்கின்னும் நல்லா ஷைனிங்காக பளபளன்னு நல்லா பிரைட்னஸ் பண்ணி கொடுக்குது. உங்களுக்கு முடியலனாக்கா வீக்லி ஒன்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஜார் வந்து செப்ரேட்டாக நான் இதெல்லாம் அரைக்கிறதுக்கு சொல்லிட்டுன்னு உளுந்து அரிசி இந்த மாதிரி எது எனக்கு தேவை அதை அரைக்கிறதுக்கு நான் செப்ரேட்டாக ஒரு ஜார் வச்சுருக்கிறேன். சின்ன சைஸ் தான், இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ இது ஃபுல்லாக இதில் போட்டு நான் அரைச்சி, இப்போ இது இந்த அளவுக்கு இருக்குது. அரைக்கும் போது அது ஃபுல்லாக அப்படியே இன்னும் கம்மியாயிடும். எந்த அளவுக்கு நான் அரைச்சி உங்களுக்கு காட்டுறேன்னு பாருங்கள். அரைச்ச பிறகு நல்லா அப்படியே நைஸாக வெளியேறின்னு இருக்கும். இதை அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சாச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு இந்த மாதிரி நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். இது வந்து நீங்கள் அப்படியே கூட ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தேவையான போது இதில் வந்து இந்த மாதிரி இதில் செஞ்சால் நம்ம ஸ்கின்னுக்கு செட் ஆகுது, அந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். இப்போ இது வந்து நல்லா கொஞ்சம் ஆறின பிறகு நான் ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இன்றைக்கி ஃபேஸ் பேக்குக்கு தேவையான அளவுக்கு நான் உங்களுக்கு எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஏன்னா வர ஃபேஸ்க்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இதில் வேறு எதுவும் மிக்சிங் இல்லை, வேறு பால் மட்டும் நம்ம மிக்சிங் பண்ண போகிறோம். இப்போ இது காய்ச்சாத பச்சை பால் தேவையான அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்து நம்ம கலக்கிக்கணும். ஏன்னா அதிகமாக சேர்த்துக்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலக்கிக்கினா தான்
ஏன்னா இது கலக்கி கொஞ்சம் நேரம் விட்டுருந்தோம் ரொம்ப கெட்டியாயிடும். அதனால நீங்கள் கலக்கும் போது கொஞ்சம் தண்ணி மாதிரி கலக்கிக்கோங்க. அப்போ நம்ம முகம் கழுவின்னு வந்துட்ட பிறகு இந்த ஃபேஸ் பேக்கை நம்ம அப்ளை பண்ணும்போது நல்லா ஒரு பிரைட்னஸோ ஷைனிங்கோ கொடுக்கும். நம்ம ஸ்கின்னு நல்லா பலன்னு இருக்கும். இந்த மாதிரி ஏன்னா அது கொஞ்சம் நம்ம பச்சை பால் நான் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன் இல்லைங்களா, அதனால அது வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்கும். பாருங்கள் இந்த அளவுக்கு இவ்வளோ நல்லா நைஸாக இருக்குது பாருங்கள், பவுட்ரு மாதிரி நல்லா அரிஞ்சு இருக்குது. இப்போது இதை வந்து நம்ம இந்த ஏன்னா கட்டியாக இருக்கும் இல்லைங்களா, காய்ச்சின பால் இருந்தால் பரவாயில்ல, இந்த பச்சை பால் எடுத்துக்கிறது நம்ம ஸ்கின்னுக்கு அவ்வளோ நல்லா ஒரு பலன்னு கொடுக்கும். அது இல்லாமல் இந்த ஓட்ஸை சேர்த்து பச்சை பாலை சேர்த்து நம்ம ஸ்கின் நல்லா பிரைட்னஸ் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி நீங்கள் வீக்லி 2 டைம்ஸ் கூட போடலாம், இல்லை நீங்கள் வீக்லி 3 டைம்ஸ் கூட, அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இது வீக்லி 1 டைம்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன், அதாவது காலையிலையும் நைட்டும். இன்னொன்று எங்காவது ஒரு ஃபங்க்ஷன் போனேன்னாக்கா ரொம்ப ஈஸியான டிப்ஸ் இது. இதை நான் ரெடி பண்ணிவிட்டு ஒரு 2-3 ஹவருக்கு முன்னாடி இந்த ஃபேஸ் பேக்கு நான் அப்ளை பண்ணிக்குவேன். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலக்கி ஆயிடுச்சு. பாருங்கள் இது தான் இந்த அளவுக்கு இருக்கும்போது இப்போ இது நம்ம முகத்தை கல்வின்னு வர்றதுக்குள்ளேயும் இது கொஞ்சம் கெட்டியாகிட்டு இருக்கும் இந்த மாதிரி இருக்கும்போது. ஏன்னா இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது முகத்தில் போட்டோம்னா தண்ணி மாதிரி அப்படியே வடைஞ்சி கீழே வந்துடும். இப்போ இது ஏன்னா இது ஓட்ஸ் இருக்கிறதுனால மாவு இது வந்து நல்லா அப்படியே கெட்டியாகிடும். கெட்டியாகிட்ட பிறகு கரெக்டாக நம்ம இந்த மாதிரிலாம் கலக்கி வச்சோம்னா ஒரு 2 செகண்டில் நல்லா கெட்டியாகிடும். அப்போது தேவையாயிருந்தாக்க கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் பால் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக ரொம்ப பால் மிக்ஸ் பண்ணாதீங்க. இது இந்த பால் மிக்ஸ் பண்ணுறதுல இன்னும் நம்மளுக்கு நல்லா பெனிஃபிட்னாக்கா நம்ம முகத்தில் இருக்கிற அந்த அழுக்கு எல்லாமே நம்மளுக்கு கிளியர் பண்ணி கொடுக்குது. அது இல்லாமல் பாலில் நம்ம முகத்தை நம்ம ஒரு காட்டன் வச்சு தொச்சோம்னா நல்லா ஒரு பிரைட்னஸ் பண்ணி கொடுக்குது. பாருங்கள் இப்போ கலக்கி ஒரு 2 செகண்ட் கூட ஆயிருக்காது, எப்படி டைட்டாக வந்து பாருங்க. நல்லா நீங்கள் ரொம்ப நேரம் விட்டீங்கன்னா ரொம்ப டைட்டாக ஆகிடும். அப்புறமா திரும்பியும் நம்ம இது இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும்போது கரெக்டாக நம்ம ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி இதில் கரெக்டாக வந்துடும். நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே நீங்கள் ஃபேஸ் பேக் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் ஆகிட்டுக்கும் நீங்கள் வந்தீங்கன்னா அப்போ ரொம்ப டைட்டாக இருக்கும். ஏன்னா இது நம்ம சாப்பிடும் போது கூட நம்ம பால் ஊற்றி இது சாப்பிடும் போது கொஞ்ச நேரம் அந்த சூடு இருக்கும் போதே எவ்வளோ நம்மளுக்கு வெது வேணும் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம சாப்பிட்டாட்டா நல்லது. இல்லை காட்டி கொஞ்சம் நேரம் பொறுத்து நம்ம சாப்பிட்ணுன்னு நினச்சாக்கா பிடிக்காது. அந்த அளவுக்கு ரொம்ப டைட்டாக ஆகிடும். இது வந்து ஃபேஸ் பேக்குக்கு அந்த மாதிரி தான். நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணியிருந்தோம் ஒரு 2 நிமிஷம் இல்லை 5 நிமிஷத்துலையும் உங்கள் முகத்தில் நல்லா க்ளீனாக கழுவிட்டு வந்து இது நீங்கள் முகத்துக்கு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் மினிமம் விட்டுட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த அளவுக்கு ஒரு பிரைட்னஸ் கொடுக்குது, நல்லா ஒரு ஷைனிங்கு பலன்னு இருக்கும் உங்கள் முகம். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இந்த மாதிரி ரொம்ப முகம் டல்லாக இருக்கிறவங்க கூட அந்த டைமில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது இப்போ தான் யூஸ் பண்ணணுன்னு இல்லை, எப்போ உங்கள் முகமும் ரொம்ப டல்லாக தெரியுதுன்னா அந்த டைமுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இதில் என்ன மாதிரி ரிசல்ட் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு தான் அது ட்ரை பண்ணிவிட்டு தான் நான் உங்கள்கிட்ட ஒவ்வொரு வீடியோவும் நான் ஷேர் பண்ணின்னு இருக்கிறேன். கண்டிப்பாக நல்லா ரிசல்ட் கிடைக்கிது. அது இல்லாமல் இந்த மாதிரி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இது ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு ஒரு 15 நிமிஷம் விட்டுட்டு உங்கள் முகத்தை வாஷ் பண்ணி பாருங்கள். இப்போ இதை அரைச்சி வச்சுக்கிறது வந்துட்டு நம்ம ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த பிளாஸ்டிக்லலாம் ரொம்ப நாளைக்கு இதாகாது. அது இல்லாமல் ஒரு மாதிரி கெட்டி மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி இது கண்ணாடி பாட்டிலில் நம்ம போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. ரொம்ப நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு நம்ம யூஸ்ஃபுல்லாக. ஏன்னா யூஸ்ஃபுல் கொடுக்கணும்னா இப்போ நம்ம பிளாஸ்டிக் பாட்டிலில் போட்டு வச்சோம்னா ஒரு டப்பாலையோ இதுலேயோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு 1 மந்த்துக்கு சில டைமில் வந்து ரொம்ப சீக்கிரம் இதாகிடும். அது கண்ணாடி பாட்டில்னாக்கா நம்ம 2 மாதம் இல்லை 3 மாதம் கூட யூஸ் பண்ணலாம். அப்பப்போ இந்த மாதிரி பொருள் எது ஒன்று நம்ம யூஸ் பண்ணுற பொருள் இருந்தாலும் சரி, நம்ம சாப்பிட்ற சமையல் பண்ணுற பொருள், நம்ம ஃபேஸ் பேக் அரைச்சி வச்சுருக்கிற பவுடருங்க எது இருந்தாலும் கொஞ்சம் வெயில் அடிக்கும் போது கொஞ்சம் நியூஸ் பேப்பரில் இல்லை பிளேட்டில் அதில் தூசி எதுவுமே உழுவாத மாதிரி
நம்ம வீட்டிலேயே இந்த வாசலுங்கள்கிட்டே வெயில் அடிக்க பாருங்கள், அந்த மாதிரி இடத்துல வைக்கலாம். ஏன்னு சொன்னால் அதில் இருக்க அந்த டஸ்டெல்லாம் வந்து இதில் உட்காராது. நம்ம இந்த மொட்டை மாடியில் இல்லை நம்ம வீட்டு வாசல்கிட்ட வச்சோம்னா அந்த காற்றுக்கு எப்படி வந்து டஸ்ட்டு உட்காருதுன்னு சொல்ல முடியாது. இப்போ நம்ம வீட்டு வாசலில் கொஞ்சம் வெயில் எப்படியோ அடிக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரியில் கொஞ்சம் இந்த மாதிரி காய வச்சுட்டு மறுபடியும் நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப 3 மாதன்றது 6 மாதம் கூட வரும். அந்த மாதிரி நம்ம ஒரு டைமும் கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சுட்டு பண்ணோம்னாக்கா, ஏன்னா எந்த பொருளும் வேஸ்ட்டு பண்ணக்கூடாது இல்லைங்களா, நம்ம காசு கொடுத்து தான் வாங்குகிறோம். அதனால வேஸ்ட் பண்ணாத நம்ம முகத்துக்கு போடுற பொருளும் சரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் நம்ம யூஸ் பண்ணுறது. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்குதுன்னு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டுக்கும் இப்போ நான் இவ்வளோ நேரம் ஆன பிறகு பாருங்கள் எந்த அளவுக்கு இதுதான் கரெக்டான ஃபேஸ் பேக்கு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு ஜென்ஸு கூட ட்ரை பண்ணலாம். டல் ஃபேஸ் வச்சுருக்கிறவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்க. எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பிரைட்னஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. பாய்.